இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். அந்த தண்டனை அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலியமா வாங்கி தரணும். அப்பதான் அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம் வரணும். ஒரு கவர்மெண்டோட அந்த விஷன் அண்ட் டார்கெட் ஆனஸ்டா இருந்தாலே போதும். பிளான்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் அது போற பாதை சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தான் நம்மளுடைய கவர்மெண்ட், உங்களுக்கான கவர்மெண்ட். இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய நடைமுறைக்கு கொண்டு வந்து இதுக்கு ரொம்ப கடுமையா உழைச்ச காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்டோட முதல் சக்சஸ், முழு சக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வளர்ச்சியிலேயோ பொருளாதார வளர்ச்சியிலேயோ மட்டுமே இல்லை, அந்த ஸ்டேட்டோட பெண்களும் குழந்தைகளும் மரியாதையா வாழ்றாங்களா அப்படின்றதுலதான் அந்த கவர்மெண்டோட முழு சக்சஸுமே இருக்கு. அதோட சேர்ந்ததுதான் மற்ற எல்லா வளர்ச்சியும். அதுலயும் நாங்க கவனம் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.